நியூஸ் 10 திரி செய்திகள். மகாதேவமலை கோயிலில் 127 அடி வேல் பிரதிஷ்டா செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் அடுத்த காங்குப்பம் பகுதியில் உள்ள மகாதேவமலை கோயிலில் மகானந்த சித்தருக்கு அவதார திருநாளை முன்னிட்டு 127 அடி வேல் மற்றும் 6 முகம் கொண்ட முருகர் சுவாமி சிலையை மகானந்த சித்தர் பூஜை வழிபாடு செய்து பிரதிஷ்டை செய்து வைத்தார். இதை முன்னிட்டு விநாயகர் சிவன் பார்வதி பைரவர் ஆகிய சாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மகாதேவமலை மகானந்த சித்தருக்கு நேற்று 94ஆம் ஆண்டு அவதார திருநாளை முன்னிட்டு மகாதேவமலையில் 127 அடி உள்ள வேல் மற்றும் 6 முகம் கொண்ட முருகர் சுவாமி சிலை வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த வேல் கிரேன் மூலம் 127 அடி உள்ள வேல் துவாக்கி நிலைநிறுத்தப்பட்டது. வேல் உச்சியில் கிரேன் மூலம் மகானந்த சித்தர் பால் பன்னீர் இளநீர் ஆகியவை மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்தார். அப்போது அங்கு குவிந்திருந்த மழை என்றும் பாராமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தர்களின் முழக்கம் விண்ணை பிளந்தது. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த பக்தர்கள் மழை இருந்தும் பொருட்படுத்தாமல் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர். அப்போது பக்தர்களுக்கு மகானந்த சித்தர் ஆசி வழங்கி பிரசாதம் வழங்கினார். பூஜைக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் இதில் துரை சிங்காரம், மகாதேவமலை அறங்காவலர் குழு தலைவர் ஜெய்குமார், மகானந்த சித்தர் கல்வி அறக்கட்டளை தலைவர் பாஸ்கர், கவுன்சிலர் சுந்தரி, ஊராட்சி மன்ற தலைவர் சிவரஞ்சனி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்திக்காக கேவி குப்பம் செய்தியாளர் சத்யராஜ். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம். தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா.